எல்லாருமே என்ன கேட்டாங்க, படிக்க வைங்க, படிக்க பிள்ளைகள வைங்க அப்படின்னு. அந்த படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்ல. பசங்கள வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? வாய்ப்பு கிடைக்கும்போது போறது தானே. படிக்க வைன்னு சொல்லும்போது இந்த படிப்பு இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்போ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? ஏதோ கிடைக்கிற வாய்ப்பு நம்ம போவோம். அது உண்மையாகவே நாங்கள் போய் ஓடி போகணும்னா எனக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருவோம். ஒரு ரீல்ஸ் போட்டா கூட அதுல 1000 கமெண்ட்ஸ் வரும். அதுல நல்ல கமெண்ட்ஸும் வரும், தப்பானதுலயும் வரும். அவங்க நம்மளை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, பட் அவ்வளவு தப்பா அனுப்புவாங்க. இப்போ எப்படி சிவகார்த்திகேயன் சார் இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்றாங்க, எல்லாரையுமே இங்க இருக்கிற அத்தனை அதுல என் பையன் அது ஒண்ணுதான். இதுல இத்தனை கேரக்டர்ஸையும் ஒரு ஸ்டார்ஸ் ஆக்கி வச்சிருக்காருன்னா அது சிவகார்த்திகேயன் சார் தான் அந்த புண்ணியம். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு தோணிருக்குமா, ஐயோ இதெல்லாம் தேவையில்ல தானே, இந்த சினிமா வேணாமே அப்படின்லாம் தோணுது உண்டா உங்களுக்கு 3 பேருக்கும்? ஆடிஷன் மட்டுமே 3 தடவை தாய் கிழவிக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதுல வேண்டாம் 2 வருஷம் வெயிட்டிங் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுல வேணான்னு சொல்லி போனாலும் போனதுதான். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஸோ சினிமா வந்து எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யும், ஆனா அது பொறுமையை செக் பண்ணும். நாங்கெல்லாம் ஒரு மருமக கேரக்டர், என் பொண்ணு பேத்தி கேரக்டர், ஆனால் என் பையன் அதில் ஒரு தனி கேரக்டர். அந்த இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட எங்களை யாருமே உள்ள விடல. நான் என் பையன் தான் நடிச்சிருக்கான்னு சொல்றேன், யாருமே உள்ள விடல. நிறைய பேர் ஏசுனாங்க, இவன் எப்படி வந்துருவான்னு ஏசுனாங்க. நான் யார்கிட்டயும் அவங்கள்ட்ட பதில் சொன்னதில்லை அன்னைக்கு. அந்த பதில் இன்னைக்கு தாய் கிழவி மூலியமா அவங்களாவே சொன்னாங்க, நீ பட்ட கஷ்டத்துக்கு நல்லா வந்துட்ட அப்படின்னு. சினிமான்ற வார்த்தையே வந்து அந்த ஸ்கூல்ல எப்படின்னா கெட்ட வார்த்தை மாதிரி, சினிமாக்குள்ள அப்படின்னு சொன்னாலே. அப்படி இருக்கிற அவங்க வாயால எனக்கு அந்த இது சொன்னப்போ எனக்கு அது பெருசா தெரியல. இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ப்ரோக்டிவ் வினர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முக்கியமான 3 கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. தாய் கேள்வி படம் பார்த்துட்டோம். மருமகளா நடிச்சா 3 பேர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலா மாறிடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கும்ல, அப்படி நீங்க எதனா பார்த்து சினிமால இன்னைக்கு இவங்களை பார்த்து இவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு எதனா இருக்காங்களா நடிகையில? சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்கள மாதிரி இப்போ வந்து அம்பாள் வேஷம் அந்த மேக்கப் அதுக்கெலாம் யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து எப்போனா அந்த சின்ன வயசில் அப்படி பார்க்கும்போது ஒருத்தவங்களை பிடிக்கும், அப்புறம் பிடிக்கும். அப்புறம் இந்த மீனா, இவங்க சுஹாசினி மேம், இப்படி இவங்களெல்லாம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சது சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும், நடிகையில் பிடிச்சது. இப்போ வரைக்கும் தான் அவங்க ஸ்னேகா மேம் பிடிக்கும். ராதிகா அம்மா எதுக்கு பிடிக்குன்னா அந்த ஊர்காவலன் படம், அதிலலாம் வந்து ரொம்ப அழகாக இதெல்லாம் போட்டு இதுவாங்க. அது வந்து அந்த மேம்கிட்டே நான் சொன்னேன், கல்யாண சீனில் இருக்கும்போது. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மேம் முகத்தில் சிரிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கிட்டே போய் அந்த இடத்துல சொன்னேன், மேம் எனக்கு வந்து ஊர்காவலன் படத்தில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், அது மாதிரி ஒரு இது பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. நீங்கள் பண்ண மாதிரி இது பண்ணணும். பேர் சொல்லும் பிள்ளையில் நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கேரக்டரில். அந்த கேரக்டர்லலாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. யார் இடத்தையும் மேம் சொன்ன மாதிரி யார் இடத்தையும் பிடிக்க முடியாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபையை உருவாக்கணுங்கிறது எங்களோட ஆசை, எங்களோட யதார்த்தமான விஷயத்தில். இந்த படத்தில் வந்து படத்தை பார்த்துட்டு வந்ததுமே சொன்னது சில பேர் இந்த இதுதான் சொன்னாங்க, அக்கா நீங்கள் வந்து இந்த தோட பிடிச்ச கொஞ்சம் என்னையா கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களோட சிஸ்டரோட சொன்னாக்கா, எங்கள் வீட்டுக்காட்டு இப்படி தாங்க நான் பேசுவேன், அப்படியே பேசியிருந்தக்கா நீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது எல்லாமே சிவான் தான். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள் கும்புற கடவுள் வந்து சிவகுமார் முருகேசன் சார் உடம்புக்குள்ளே வந்து எங்களை எப்படியோ வெளியே கொண்டு வா. ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஒரு கண்ணீர், எனக்கு ஒரு கண்ணீர், அவங்களுக்கு ஒரு ஏக்கம். ஸோ எங்கள் எல்லாரோட ஏக்கத்தும் ரொம்ப ஒரு விஷயத்து மேலே நம்ம பண்ணோன்னா பிரபஞ்சம் நம்மளை கொண்டு வருவோம். 3 பேரோட ஏக்கமே அது நாங்கள் வரணும்னு இருந்துச்சு போல். அது எங்கள் 3 பேருமே வந்து இந்த இடத்துல சிவகுமார் அண்ணன் தான் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அப்படி தானே இருக்கா, இவங்கள மாதிரி நடிக்கணும் அதெல்லாம் ஆசை? வந்து சினிமானா பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாருமே என்ன ஆகுனா டாக்டர், இன்ஜினியர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னன்னு தெரியாது, ஆனா அப்ப நான் சின்ன வயசுல இருந்தே அதுதான் சொல்லுவேன். ஆனா அது வளர வளர நம்மளுக்கு அதுக்குள்ளெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படிதான் இருந்தாங்க. தியேட்டருக்குலாம் பெருசா போனது கிடையாது. வீட்டில இருந்து எங்க அப்பா போய் படம் பார்த்துட்டு அந்த படம் நாங்க பார்க்குற மாதிரி இருக்கு, பிள்ளைங்களை கூட்டு போகலாம் அப்படின்னா தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தனால பெருசா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை. டிவியில் போடுற படம் பார்க்குறதான். எந்த ஒரு படம் பார்த்தாலும் நம்மளுக்கு அதே மாதிரி ஆக்ட் பண்ணி இப்போ நான் எதை வச்சு சொல்றேன்னா, சந்திரமுகி வந்த டைம்லலாம் அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன டைலாக் இருக்கோ எல்லாத்தையும் மனப்பாடமாக சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் ட்ராமா, ஸ்கிட்டு அதுலலாம் சொன்னப்போ நான் படித்தது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலு. ஸோ அவங்க வந்து சினிமா பாட்டு பாடினாலே ஃபைன் போடுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் ஒரு ட்ராமா பண்ணியிருந்தேன் கிறிஸ்மஸ்க்கு. அதை பார்த்துட்டு எங்கள் பிரின்சிபல் மேம் அவங்களே வந்து சொன்னாங்க,
நீ சினிமாக்குள்ளெல்லாம் போனேன்னா வேற லெவலாக வருவேன்றப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம். சினிமான்ற வார்த்தையே வந்து அந்த ஸ்கூலில் எப்படின்னா கெட்ட வார்த்தை மாதிரி, சினிமாக்குள்ள அப்படின்னு சொன்னாலே. அப்படி இருக்கிற அவங்க வாயால் எனக்கு அந்த இது சொன்னப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வருவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் என்னைக்கோ நம்ம சொன்னது அந்த அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக எங்கள் அம்மா தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த லெவல் வர வரைக்கும் என் கூட இருந்தது எங்கள் அம்மா. இப்போ இல்லை, அம்மா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதாவது அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பெருசாக சினிமா சப்போர்ட்னு எங்கள் ஃபேமிலியில் யாரும் கிடையாது. அம்மாவுக்கு வரணும்னு ஆசை. ஆனால் எப்படி போகணும், எதை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இன்ட்ரோ ஆகி எனக்கு இதை பண்ணு, கொட்டுக்காளி பண்ணதெல்லாம் வந்து அவங்க சொன்னதுனால தான். ஆக்சுவலாக கொட்டுக்காளி வந்து இவ்வளோ பெரிய படம், இது இவங்க பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு டேரக்டர் பேரோ இல்லை நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த எதில் இன்ஸ்பயர் ஆனீங்க, அது சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி தாட்டில் எதுவுமே கிடையாது. இவங்க சொல்ல போய் தான் இவங்க இந்த டேரக்டர் இவங்க இது பண்ணியிருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல போய் கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் என்னை கைட் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு அடுத்து கூட்டிகிட்டு வந்தது என்னோட. இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த சீன் இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க போது கிராம சைடில் நிறைய சொல்லுவாங்க. இந்த 4 பேர் 4 இதுமா ஏசுவாங்கன்ற மாதிரி நடிக்க போயிட்டீங்க. இப்போ உங்களை புகழ்றாங்களேக்கா. இப்போ நீங்கள் நடிச்சிட்டீங்க, பெருமையாக பேசுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் எங்கள் ஆத்தா, எங்கள் சித்தி, எங்கள் மாமி அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் நடிக்க போகும்போது ஸ்டார்டிங்கில் அங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நிறைய சொல்லுவாங்க. கிராமப்புறத்துல அதிகமாக சொல்லுவாங்க. சினிமாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கல்ல. அப்போலாம் உங்களுக்கு தோணிருக்குமா? ஐயோ! இதெல்லாம் தேவையில்ல தானே, இந்த சினிமாவே வேணாமே அப்படின்லாம் தோணுது உண்டா உங்களுக்கு 3 பேருக்கும்? அப்படியெல்லாம் எனக்கு தோணுது இந்த கிடையாது. நிமிஷம் வரைக்கும் தோணுதில்ல. ஒரு இடத்துக்கு நான் வந்து போகிறதுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். நிறையா தடவை யோசிப்பேன். அது நம்மளால் முடியும், அதில் ஜெயிப்போம் இருப்போம்னாலும் ஒரு சின்ன விளையாட்டில் கூட அப்படி தான். ஏன்னா என்னை 6th படிக்கும்போது இந்த விஷயத்த சொல்ல தெரியல. நான் வந்து முத கேர்ள்ஸ் ஸ்கூல், அதாவது ஒரு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூல். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நடா ஸ்கூல். அப்போ வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, அப்போ எனக்கு தெரியாது ஓட்டப்பந்தயம், ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ முத சேரும்போது அங்கே வந்து தோத்துட்டேன். தெரியாது எனக்கு. ஓ ஓடுவோம் தோத்துட்டேன். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த மூஞ்சில எச்சிய துப்புனாங்க. எல்லாத்துலையும் தோத்துட்டேன். எனக்கு அப்போ வந்து தெரியல. என்ன நான் தலை சீவிட்டே இருக்காங்க. எப்பயும் அம்மா நல்லா முதல்ல பார்த்துப்பாங்க. துப்புனாங்க, எதுக்கு நம்மள துப்புறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம தோத்துட்டோம் தான் துப்புனாங்களோ, இனிமேல் நம்ம அடுத்தலாம் போட்டியில் சேர்ந்தா ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லி 7th-லேருந்து 12th வரைக்கும் நான் வந்து பயங்கர குண்டாக இருப்பேன். ஒரு 90, 100 kg இருப்பேன் நான். அப்பயே 6th படிக்கும்போது கொஞ்சம் இருந்தேன். அப்படி கொஞ்சம் 9th, 10th, 11th, 12thலாம் நான் கொஞ்சம் நிறைய ஆகிட்டேன். அப்போ வந்து நான் அத்லெட்டிக் பிளேயர் ஆனேன். ஸோ ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதில் நம்ம ஜெயிக்கணும். அது வரைக்கும் அந்த மாதிரி இப்போ சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன். என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, நம்ம 2 பிள்ளைய வச்சுட்டு போகிறோம், நமக்கு எதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே முடிவு, இதுதான் முடிவு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அதில் யாருமே எதுவுமே இது பண்ணலை. நிறையா பேர் ஏசுனாங்க, இவ எப்படி வந்துருவான்னு ஏசுனாங்க. இந்த பிள்ளையில கூட்டிகிட்டு எப்படி வருவா அப்படின்னு. வந்துருவா. 10ஓட அதுவும் நீங்க 11 சிங்கிள் போகிறா, பேரண்ட்னு சொல்லும்போது 10ஓட 11 போகிறா, அவ எப்படி வருவான்னு சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் அவங்கள்ட்ட பதில் சொன்னதில்லை அன்னைக்கு. அந்த பதில் இன்னைக்கு இன்னைக்கு தாய் தெரியுது. கிழவி மூலியமா அவங்களாவே சொன்னாங்க, நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ பரவாயில்ல, நல்லா வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சினிமா வந்து ஒரு லைஃப் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா, வீடை விட்டால் நம்ம படிக்கிற இடம், இதை தவிர்த்து வேற எங்கேயுமே போக முடியாது, வைக்க முடியாது. அதை தாண்டி பசங்களோட பேசவே விட மாட்டாங்க வீட்டில். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியில் பழகுனது, அம்மா கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சினிமாக்குள்ளே வந்து தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தர்கிட்ட பேசணுமா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சினிமா வந்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, அதுக்கப்புறம் இப்போல்லாம் யாராவது சினிமாக்குள்ளே வந்துட்டோன்னா இன்டர்வியூஸ்லேயே நிறையா என்ன கேட்பாங்கன்னா, இந்த சினிமானா இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் இருக்குமா, நீங்கள் இதெல்லாம் அனுபவப்பட்டுட்டீங்களா அப்படின்னா. நான் என்ன கேட்குறேன்னா, சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா, ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி அதுக்கு பதில் கொடுக்குறோன்றதுல தான் இருக்குது. நீங்கள் போல்டாக பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான ஒரு இது இருக்கும். எந்த இடத்துலையுமே வாய்ப்புக்காக, எந்த இடத்துலையுமே ஒரு வாய்ப்பு கேட்குறோம், ஒரு வேலை கேட்குறோம், ஒரு வேலை தேடுறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்காது. ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இது இருக்கான்னு நீங்கள் ஏன் அழுத்தி அழுத்தி கேட்குறீங்க? எந்த இடத்துலையும் நம்ம பதில் சொல்கிறத பொறுத்து தானே இருக்குது. சினிமா வந்து யாரை அதாவது நிறைய பேர் எனக்கு மெசேஜில் வந்து இப்போ நாங்கள் இன்ஸ்டாவில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்ததை வச்சு, சினிமா வந்து சும்மா அதில் போயிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க, அதெல்லாம் வந்து பிச்சை தான் எடுக்கணும் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டால் அவங்களே சினிமாவில் இருக்கிறவங்க தானா. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக கிடைக்கல. அப்படி பேசக்கூடாது.
இதில் உண்மையாக நம்மளோட 100% உழைப்பை போட்டோன்னா நாங்களும் ஒன்றும் இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளே வரல. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். அந்த 10 வருஷம் நம்ம கடந்து வந்த பாதைகள்னு எத்தனையோ இருக்கும். ஒரு இடத்துல நம்மளுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஒன்று கிடச்சிருக்கும், ஒரு இடத்துல ஒன்று கிடச்சிருக்காது. நம்ம எதிர்பார்த்துருப்போம், அது எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாமே தாண்டி தான் வரணும். நம்ம பாதியிலேயே வந்துட்டு இந்த கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டேன் கிடைக்கல அப்படின்னா எப்படி? யாருமே இப்ப இன்னைக்கு சிவகார்த்தியன் சாரா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டோரி எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்டேஜ்லயும். எல்லாருக்கும் சலிப்பா இருக்கும் கேட்கறவங்களுக்கு, எல்லா ஸ்டேஜ்லயும் இதே ஸ்டோரியை தான் சொல்றாங்க. அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஸோ சினிமா வந்து எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யும். ஆனா அது பொறுமையை செக் பண்ணும். இவங்க எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்காங்க, எவ்வளவு தூரம் உண்மையா இருக்காங்கன்னு செக் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த ஒரு இடத்தையே கொடுக்கும். அப்படி வந்து உட்காந்துருக்கிறவங்க தான் இங்க. அது வந்து யாருக்கும் நிறைய பேருக்கு என்னன்னா, இன்னைக்கு தானே இவங்களெல்லாம் இப்பதானே பாக்குறோம். ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? போனோடனே வீட்டிலேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரல. நம்மளும் ஆடிஷன் அட்டன் பண்ணி, நிறைய கான்டெக்ட்ஸ் மூலமாக போய், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஆடிஷன் மட்டுமே 3 தடவை தாய் கிழவிக்கு அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் 2 வேண்டான்னு வருஷம் போயிருந்தாலும் வெயிட்டிங் 2 வருஷம் வெயிட்டிங் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அதில் வேணான்னு சொல்லி போனாலும் போனது தான். இன்னைக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் இவ்வளோ சம்பளம்னு தெரியும். எங்களுக்கு வந்து எவ்வளோ இதில் வர்றது தான். இதை தாண்டி நாங்கள் வேற வேலைக்கும் போகலை. இதுதான் ஃபுல் டைமாகவே இதுதான் அப்படின்றப்போ இதையே நம்பி உட்காந்துருக்கிறவங்களுக்கு கொடுக்க தானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கொடுக்க தானே செய்யணும். அப்போ வந்து சினிமா எங்களுக்கு எதுலையுமே கஷ்டப்படுத்துச்சுன்னா இஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்படுறோம். ஒரு மோல் பண்ணியிருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒரு தைரியம். இப்போ இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கான தைரியம், ஒரு மேடை ஏறுறதுக்கான தைரியம், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். நாங்கள் இன்னொரு ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அறிவை கொடுத்தது எல்லாமே படிப்பை தாண்டி எனக்கு சினிமா தான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுத்தது. எல்லாருமே என்ன கேட்டாங்க, படிக்க வைங்க, படிக்க பிள்ளைகளை வைங்க அப்படின்னு சொன்னா, அந்த படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்ல. என் பிள்ளைய நடிக்க வச்சா தானே நான் படிக்க வைக்க முடியும். ஸோ என் பிள்ளைய நடிப்பையும் பார்த்து அது படிப்பையும் தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் சொல்லும்போது எனக்கு வந்து அது அவங்க மேலே எனக்கு கோவமாகவும் இருக்குது, ஒரு நிமிஷம் வருத்தமாக இருக்குது என் மேலே. என்னடா நம்ம என்னமோ படிக்க வைக்காமல் இந்த பிள்ளைய நம்ம சினிமா மேலே மோகம் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. மோகம் இல்லை, அடுத்த வேலை சோத்துக்கு நான் என்ன பண்ணேன்? என் பசங்களை வச்சுருக்கேன், அப்போ நான் என்ன பண்ண முடியும்? வாய்ப்பு கிடைக்கும்போது போகிறது தானே. அது படிக்க வைன்னு சொல்லும்போது அந்த படிப்பு இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்போ அதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது? ஏதோ கிடைக்கிற வாய்ப்பு நம்ம போவோம். அதில் உண்மையாகவே நாங்கள் போய் ஓடி போகிறதுனால தான் எனக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருவோம். இவங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷமும் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு 2 பிள்ளைங்க, அது ஒரு பச்சை பிள்ளைய வச்சிருப்பேன், இவங்க குட்டி பையனாக இருப்பான், 3 வயசு தான் நினைக்கிறேன். இதையும் தூக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கணும். அப்படி ஓடும்போது படிக்க வைன்னு சொல்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஃபீஸ் காசு வேணும், நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி ஓகே, அவங்க சொல்கிறவங்களுக்கு கடவுளே எனக்கு டெய்லி ஒரு என் பிள்ளைகளுக்கு இல்லாத நேரத்தில் எனக்கு கொடுங்க, நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவேன். உங்களுக்கு ஒரு பிள்ளையை வளர்க்கவே கஷ்டமாக இருக்கும், 2 பிள்ளையை கொண்டு செலுத்தும் போது எனக்கு எவ்வளோ வேதனை. அது இங்கேருந்து அங்கேருந்து சம்பளம் வந்து சில இடங்களில் இந்த சொன்ன ரொம்ப மதிப்பு குறைவாலாம் இருக்கும். அது நாங்கள் அது இல்லை, எனக்கு தேவை நான் அங்கே வரணும், திரையில் வரணும். 5 நிமிஷம்னாலும் அந்த படம் இப்போ இந்த படத்தில் ஃபுல்லாக வந்திருக்கும். சில படங்களில் வந்து நாங்கள் ஒரு 3 நிமிஷம் எங்களை காமிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சின்ன வேண்டுகோள் தான், நல்லா சம்பளம் கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சினிமாவில் வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்கும். சொல்கிறேன் யாரும் இங்கே வாமா, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, உன் பையனுக்கு நான் இது பண்ணுறேன், யாரும் இது பண்ணுங்க, நான் எத்தனையோ உதவிகள் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்க கண்ணு முன்னாடி தெரியிறவங்களுக்கு நீங்கள் பண்ணால் என்னன்னு எனக்கு கேட்க தோணும். ஏன் நீ இப்போலாம் கேட்குற? நான் இன்ன வரைக்கும் யார்ட்டையும் நான் உதவி கேட்கவே இல்லை. என் பிள்ளைகளுக்கு போகிறேன் சார், படிக்க வைக்கிறேன் சார் வாயில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு வேணுமே, நான் எங்கே போவேன்? நான் நடித்தா தான் சார் காசு. நேற்று யாரோ ஒருத்தவங்க ஃபோனில் பேசும்போது படிக்க வச்சிருமா அப்படி நான் சொன்னேன், கண்டிப்பாக எங்களை படிக்கவும் வைப்பேன், நடிக்க வைப்பேன். அவனுக்கு எவ்வளோ டிகிரி என்ன படிக்க வைக்கிறானோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க இந்த படிக்க வைக்கிறது காசு வேணும், நான் டெய்லி வீட்டுக்கு சாப்பாடுனால அதுக்காக தானே பிள்ளையை நடிக்க அனுப்புகிறேன். ஆனால் ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்து நான் இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்னால ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகளுமே வந்து 98, பாப்பாலாம் 100 மார்க் எடுப்பா, தம்பி வந்து ஒரு 60, 70 அந்த ரேஞ்ச் தான் இருப்பான். எனக்கு அது அந்தளவுக்கு எடுத்தால் கூட போதுண்டா தம்பி, கொஞ்சம் படித்து மட்டும் வந்துடுடா. அம்மாவை எந்த இடத்துலையும் நிற்க வச்சு தலைகுனியை வச்சு அதை நடிக்க வச்சுட்டா, அம்மா படிப்பை விட்டுட்டாங்கிறது. அம்மா வளர்த்தப்பல 2 பிள்ளைகள் நல்ல இதிலே வரணும்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டு எதுவும் நினச்சிக்காது. ஐயோ, நீ உங்கள் கண்ணீர் தான் பதில். இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் கடந்து இந்த பாதை இருக்குல்ல, இப்போ சிரிக்கிற எல்லாருக்குமே வந்து பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, நல்லா பார்க்குறவங்களுக்கும் தெரியும்ல. இப்போ யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எங்களோட உழைப்பும் முயற்சியும் சினிமாவில் உள்ள ஒரு தேடலும் தான் எங்களோட இடத்த கொண்டு நிப்பாட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறோம். அதுதான் இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு என் பையனும் சரி, என் பொண்ணும் அவன் நடிச்சிட்ருக்கா, நானும் நடிச்சிட்ருக்கேன். இந்த படம் எங்கள் 3 பேர்த்தையுமே சிவான் என்ன சொன்னாங்கன்னா, அக்கா நீங்கள் 3 பேரும் ஒரே ஃப்ரேமில் இருந்திருக்கீங்களா, ஒரே படத்துலங்கன்னு கேட்டாங்க.
அதில் அங்கங்கே வந்துட்டு போயிருக்கோம். பட் நாங்கள் 3 பேரும் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக நின்றுருக்கோம். என் பையன் வந்து நாங்கள்லாம் ஒரு மருமக கேரக்டர், என் பொண்ணு பேத்தி கேரக்டர். ஆனால் என் பையன் அதில் ஒரு தனி கேரக்டர். தாய் கிளவி வரும்போதெல்லாம் அவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்த அம்மாவுக்கு முடியாதனால அவன் தான் அவர் இன்ஃபார்மர் மாதிரி இருக்கான். சின்ன கேரக்டர் தாங்க பண்ணுங்கன்னு சொல்லி சாமி அண்ணன் சொன்னாங்க. ப்ரோ இந்த மாதிரி அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோட சின்ன வயசுலாம் பண்ணுறான் அப்படின்னு. இல்லைக்கா இது அவனுக்கு ஒரு நல்லதாக இருக்கும்க்கா, தனி கேரக்டர் இருக்கான்னு சொன்னதுமே எல்லாருக்குமே சம்பளம் ஓகே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பண்ணிடலாம் இது அது எங்களுக்கு கொடுத்ததே போதும். இட்லி கடையில் வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க? அதுதான் திடீர் தனுஷ் சார் பார்த்து ஒன்று சொல்லியிருப்பீங்களே, அது சார் என்னன்னா உங்களை விட பெரிய ஆளா வருவான் சார் என் பையன் அது சொல்லி. என்னன்னா அது ஆக்சுவலாக ஒரு தில்லுக்கா, உண்மையில நல்ல விஷயம். தில்லுன்னு இல்லை, நான் பட்டேன் பார்த்தீங்களா கேவலம் அசிங்கம் அது பூரா என்னன்னா அந்த இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட எங்களை யாருமே உள்ளே விடலை. நானும் என் பையன் தான் நடிச்சிருக்கான்னு சொல்கிறேன், யாருமே உள்ளே விடலை. அப்போ நான் உண்மையாக ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து தனுஷ் சாரோட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சுப்ரமணிய சிவா சார் அவங்க வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா என் பையன் போயிட்டு அம்மா போட்டதோடு அங்கே போயிருந்தான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நின்றுக்கிட்டே இருக்கேன் 1 ஹவருக்கு அப்புறம் உள்ளே மேலே ஏறி போகும்போது எனக்கு ஏறி போய் மேடை ஏறும்போது எனக்கு இவ்வளோ நாள் அவன் இத்தனை அவார்டு வாங்கியிருக்கான், யாருமே மேடை ஏற்றல. என் பையனை முதல் மேடை ஏற்றி அவனை வந்து ஒரு பெரிய ஹீரோ அதிகமான ஆலமரம் ஒரு ஷார்ட் ஃபில் பண்ணால் அது வேர்ல்டு லெவலில் போச்சு. இதை சொல்லலாமான்னு தெரியல. அப்போ வந்து அப்போல்லாம் எனக்கு சென்னையில் இருந்தது வடபழனி முருகன் கோயிலில் உட்காந்து இங்கே அழுதுட்டு நான் அங்கே போகிறேன். அங்கே போனப்போ தான் வந்து சேரன் சார்ட்ட முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம் சார் நீங்கள் ஒன்று. அவர் வந்து அங்கே நின்று என் பையனுக்காக நின்னார். ஸோ அவரும் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாது. என் பையனுக்காக வந்தது. 2வது தனுஷ் அண்ணாவையும் லைஃப்பில் மறக்க முடியாது. அவங்க வந்து என்னை மேடை ஏற்றி என் பையனை அழகு பார்த்தது அந்த ஒரு விஷயம். இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலையுமே என் பையனை குட்டி தனுஷ்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நடிகை, இப்போ என் பையன் ஆகிட்டா பொண்ணு வந்துட்டாங்க. பட் நான் யார் அப்படிங்கிறது தெரியுங்க. எனக்கு இந்த படம் தாய்க்கிளை வந்து எனக்கு ஒரு நல்ல ரெகக்னைஸ் கொடுத்தது சிவகார்த்திகேயன். நாங்கள் எப்போவுமே ஒன்றே ஒன்று தான், உண்மையாக நன்றி விசுவாசமாக எப்போவும் இருப்போம். நான் சொன்னது என் பையனுக்கு அங்கே சொன்னது, ஏன் ஒரு படி மேலே வரணும்னா என் பையனை வந்து ஹீரோ ஆக்கணுங்கிறது என்னோட ஆசை. அவனுக்கு வந்து நான் ஒரு ஆள் தான் வீட்டில், என் பசங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அது கண்டிப்பாக ஹீரோவாக வரணுங்கிறது என்னோட ஆசை. படிச்சும் வரணும். அதுக்கான பேசிக் சொல்லியிருந்தேன். எஸ்கேவே சொல்லியிருந்தாரு, படிப்பா அப்புறமா நடிக்கலாம் அப்படின்னு. படிக்கணும் ஃபஸ்ட்டு படிக்கவும் இருக்கும், சரி நடிக்கவும் சரி. இந்த சினிமாவுக்கு நாங்கள் போகிறது எங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு, வீட்டு சாப்பாடு செலவுக்காது. அதனால எனக்கு சினிமாவில் நான் இருந்துட்டு இருக்கேன். வீட்லேயே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். தனுஷார் மேடையில் சொன்னதுக்கு காரணம் உங்களோட ஒரு படி மேலே வரணும்னா அவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி இல்லை. ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணிக்கிற திட்டினாங்க, நீங்கள் எப்படிமா அவனை சொல்லுவேன், நீ எப்படி மீடியாவில் இருப்பா அப்போலாம். நான் சொன்னேன், நான் சொன்னதை அண்ணனே புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், இவனோட படித்து நல்லா வாந்தானே சொல்லுவோம், நீ அவனுக்கு கீழே எடுன்னு சொல்ல மாட்டோம். தனுஷாருக்கு வயசு வந்து எவ்வளோ பெருசு, என் பையனுக்கு 9 வயசு. அவர் இவனுக்கு போட்டியாக கிடையாது. அவர் வந்து ஒரு அம்மாவோட அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. என்னோட சூழ்நிலை புரிஞ்சுட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க, டீச்சர்கிட்ட படிக்கிறப்பல தான் கலெக்டர், அதுக்காண்டி என் பிள்ளை கலெக்டர் ஆகக்கூடாது, டீச்சர் சண்டை போடுமா என்ன? ஸோ அந்த மாதிரி நான் அவரை நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு மற்றதில் அந்த கூட சொல்ல முடியல, இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஆமாம், அதான் அவர் வந்து ஒரு டீச்சர்கிட்ட படித்து பெரிய கலெக்டர் ஆனால் என் பிள்ளை வந்துச்சுன்னு சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர ஏன் அப்படி வந்தான்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி தான் நான் தனுஷ் சாரை நினைக்கிறேன். இப்போ எப்படி சிவகார்த்திகேயன் சார் இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, எல்லாரையுமே இங்கே இருக்கிற அத்தனை அதில் என் பையன் அது ஒன்று தான். இதில் இத்தனை கேரக்டர்ஸையும் ஒரு ஸ்டார்ஸ் ஆக்கி வச்சிருக்காருன்னா அது சிவகார்த்திகேயன் சாருக்கு தான் அந்த புண்ணியம். ஸோ அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு தான் எங்கள் எல்லாரோட வேண்டுதல், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் என் பிள்ளைக்காக உண்மையாகவே ரைட்டும் போகல வேண்டி பயங்கர ப்ரேயர் பண்ணி ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் எல்லாத்துலேயும். என்னோட வேண்டுதல் இந்த பிள்ளை எல்லாருமே கஷ்டப்படுறோண்ணே, எங்கள் எல்லாரோட வேண்டுதலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கணும், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதுதான் இப்போ சொல்கிறது. ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து அடக்கி வச்சிருக்கீங்க. மெயினாக சொந்தக்காரவங்க தான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறது. சொந்தக்காரவங்க இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட காசு இல்லைன்னா அவங்க கொடுக்க போறது கிடையாது. இன்னைக்கும் இதெல்லாம் பார்த்து வெளியில இருந்து கூட நம்மளுக்கு நிறைய பாராட்டு வரும், ஆனா உள்ள இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்தது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் நாங்க எங்களுக்கு கரெக்டா இருக்கோம்னு எங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. இங்க எல்லாருமே கரெக்டா 100% இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா மற்றவங்கள உட்காந்து சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டா கூட அதுல 1000 கமெண்ட்ஸ் வரும். அதுல நல்ல கமெண்ட்ஸும் வரும், தப்பான இதுலயும் வரும். அவங்க நம்மளை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, பட் அவ்வளோ தப்பா அனுப்புவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்து வாழ்க்கையில முன்னேறி போகவே முடியாது. அதெல்லாம் என்னன்னா அடுத்து நம்மளை அதோட ஸ்டாப் பண்றதுக்காக அவங்க பண்றது தான். சொந்தக்காரவங்களாம் என்னன்னா இது எதுக்கு இதுல போயிட்டு இதுல என்ன கிடைக்குது, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியிற, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. ஆக்சுவலாக இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் கூட இவங்க எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண போய் ரொம்ப இது பண்ண போய் தான் இப்போ பண்ணதுக்கு மெயினான ரீசனே. இல்லைன்னா அவங்க சொன்னது என்னன்னா, வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ இப்போ தான் நல்ல ஒரு படம்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நல்ல படம்லாம் பண்ணிட்டு இருக்கேல அப்படின்னு. ஆனால்
போற இடத்துலயுமே வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அதை எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? ஏன்னா பாக்குறவங்களுக்கும் அது தப்பா தெரிஞ்சிடக்கூடாதுன்றது இப்ப எல்லாருமே அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு இதை அப்படின்னு மேடையிலேயே சொல்லிட்டு. சொல்லிட்டு நம்ம கல்யாணம் 2வது நாள் ஆடியோ லான்ச்ல இருந்தே சொல்லிட்டு இரண்டே ஆமா. நாள் பதிவு ஏன்னா பண்ணியாச்சு. பதிவு திருமணத்தை இங்க அதை பதிவு எதுக்கு பண்ணிட்டேன். பதிவு நான் எப்படி பண்ணேன்னு எங்க கணவர் இல்ல அண்ணன் அப்படின்னு பதிவு பண்ணணும். அது மாதிரி என்னப்பா அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நிறைய இடத்துல அவங்க வரும்போது நான் சொல்லியிருப்பேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அசிஸ்டண்டா நான் இருக்கும்போது கேட்பாங்க இல்ல சார் அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. நான் போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அவங்க அசிஸ்டன்ட் தானே அந்த அதை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்றப்போ வேற ஒரு ஆளா இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பேன். நான் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. அதை பத்தி பெருசா பேசிக்கிட்டதும் இல்ல. எனக்கு அது தெரியும் அந்த இடத்துல என்னைய சொன்னா நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பேன். அதே தான் நான் அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய அந்த மாதிரி தட்டு பண்ணிட்டாங்க. கைய இப்ப எங்க அக்கா பேச போறாங்க, பெரிய கதையை சொல்ல போறாங்க. உண்மையிலே எனக்கு சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. உண்மையிலே எனக்கு அக்கா, 3வது அதுதாங்க படம். எனக்கு என்ன டவுட்னா, வீட்ல இப்போ நீங்க இப்ப பசங்கலாம் பேத்து என்ன என் ஐடிக்கோ பையன் இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. இல்ல ஆமா. இப்ப வந்து பார்த்தனா பசங்க வந்து கேட்டிருப்பாங்க, காலேஜ் படிக்கிற பசங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு. இங்கதான் சென்னை லைலா காலேஜ் ஆ செகண்ட் இயர் பண்றான். பாருங்க, லயலா காலேஜ் படிக்கிறான். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால போயிருக்கான் ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் பரவாயில்லையே, லயலா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு பெரிய கோட்டால விஷயம் ஃப்ரீயா தெரியுமா? கிடைச்சிச்சுன்னு இப்போ போயிருக்கான். இருக்குல்ல, இப்போ வந்து பசங்கலாம் ஏய் உங்க அம்மா பயங்கரமா நடிக்கிறாங்கடா, மிரட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னொரு சைடு இப்போ ஊர் சொல்லியிருக்கேன் ப்ரோ. சைடுல ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிடாத. பீஸ் கட்டாம படிச்சுக்கிட்டு இருக்க. பீஸ் கிட்ஸ் கேட்டாமடா இப்ப தாண்டா 3வது பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுற. அதையும் சொல்லிட்டு முந்தானே அது எம்மா நீ சிவகார்த்திகேயன் சாரோட போட்டோ எடுத்திருந்தேலம்மா. ஏன்னா என் மையன் எதுவுமே வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்க மாட்டான். என்னைய வச்சாலுமே வைவான் எதுவுமே போடாதம்மா அப்படின்னுவான். அவன் ஸ்டேட்டஸ் போடவே எனக்கு சந்தோஷமாயி போச்சு. நான் சுடிதார் போட்டதில்ல ப்ரோ அதையும் சொல்லிடுறேன். அன்றைக்கி ஒரு ஆர்வ கொளரை தூக்கி போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு வந்துட்டேன். அந்த ஆடியோ லான்ச்சில் பேசவும் வாயும் வரல. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதோ பேசிட்டு ஓ அந்த சுடிதார் போட்டு ஒரு இளமையான பெண் இருந்தாங்க. நீங்க தானே அதனால அது? எங்க கணவர் நான் பாட்டுக்கு ஃப்ளோல சொல்லிட்டு போனது இழுத்து விட்டுச்சுல. எனக்கு புரிய எனக்கு வந்து அந்த தலைமுடி அந்த தலைவிரி குளம்னு சிங்கம் படத்தோட அண்ணன் சொல்லிப்பாரு வருங்க சூர்யா அண்ணே தலைவிரி குளம்னு வாங்கி அந்த மாதிரி தலை எப்படி விரிச்சு அழகா போட்டு இருந்த எல்லா இடத்துலயும் இதே லுக்ல வேற ஏன் எனக்கு- டிஃபரெண்டா காமிப்போம் நாங்க பண்ண வேலை தான். எனக்கு அது ரொம்ப ஒரு அது என்ன சொல்ற கம்ஃபர்டபுள் இல்லாம இருந்துச்சு பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு. என் மகன் அந்த ஸ்டேட்டஸ் வைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏம்மா அது நல்லா இருந்துச்சுமா அதனால வச்சுமா சுடிதார் நல்லா தான் வச்சு விரும்பா அப்படின்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்க போகிறப்போ வந்து கூழாங்கல் படம் தான் ஃபஸ்ட்டு அண்ணன் பண்ண படம் வினோத் பண்ண படம் தான் அது. அதில் எடுத்தமே ஒரு சின்ன டைலாக் நம்மள பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். 2வது கொட்டுக்காலி பண்ணிலாம் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் வந்து கேட்டான், மாமா அந்த மாதிரி படம் நான் தான் எடுக்கிறேன் மாமா அப்படின்னு. சரிங்க மாப்பிள்ள நீங்கள் தானே அடுத்த ஆள்னா தான் எனக்கு என்ன சினிமா பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கிராமத்தில் இருந்து வளர்ந்து அப்படியே இருந்தவங்க. இன்னும் கிராமத்தை விட்டு இந்த பக்கம் அவனால வரமாட்டார். நான் செத்தாலும் இங்கே தான் ஜாவின் அங்கே தான் இருப்பாரு. ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு கூட போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி படத்துக்கு நடிக்க விட்டுருக்கானா அது எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தில் வந்து நான் எந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து ஓகே போயிட்டு வா அவங்க அண்ணன் தானே கூப்பிட்றான் போயிட்டு வான்னு. அடுத்து கொஞ்ச நாள் சென்று பார்த்தா தாய் கிழவி படத்துக்கு ஆடிஷன் கூப்பிட்றான். படத்துக்குலாம் வேணாம் முடி உள்ள வேலையை பாடுறி அப்படின்னாரு. போகிறேங்க நம்ம தம்பியை லைஃப் நல்லா இருக்கும்லங்க அப்படின்னு சரி போன்ட்டாங்க. கடைசியாக போய் ஊர் மக்கள் கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு சிவான்னு. ஊர் மக்கள் கேரக்டருக்கா பண்ணுங்க பேசிக்காமினா சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அடுத்து பார்த்தா ஒரு நாள் ஃபோன் வருது. நீங்கள் சிங்கம்புலி சாருக்கு ஒய்ஃபு ராதிகா அம்மாவுக்கு மருமகன். ஏங்க நான் ராதிகம்மாவுக்கு நீ சின்ன பொண்ணுக்கு மருமாவே இரு ராதிகம்மாக்கெலாம் மருமகளா ஏன்னா இரு அப்படின்ட்டாரு. எங்க இதெல்லாம் நல்ல வாய்ப்புங்க யாருக்குங்க கிடைக்குன்னு உங்கள் அண்ணன் எடுக்கிறானா இல்லைங்க இன்னொரு அண்ணன் தான் நம்ம அண்ணன் ஃப்ரெண்டுன்னு தாங்க சொல்கிறேன் அண்ணன் போயிட்டு வரீங்கன்னு. சரி போ யார் எதுவும் உனக்கு எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்குது அது பிரச்சனை இல்லை. யார் எதுவும் சொல்கிறான்னா சொல்கிற வாய் சொல்ல தான் செய்யும். நான் 2 படத்தில் பார்த்த மட்டுக்கு சொல்கிறேன் தம்பி. கொட்டுக்காலையில் எல்லாருமே அக்கா 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 முத்துப்புலக்கா தான். இந்த ஸ்பாட்டில் எல்லாருமே அக்கா 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 தான். எனக்கு பார்க்க இது தப்பாகவே தெரியலை. நான் நினச்சது இதுதான். நம்ம கண்ணாடி முன்னாடி என்னத்தை பார்த்து நம்ம மூஞ்சியை பார்க்குறோமோ அந்த ரியாக்ட் தான் அதுலேருந்து திரும்பி வருதுன்ற மாதிரி தான் பட சினிமாவும் அப்படி தான். நம்ம என்ன ஒருத்தவங்க தோற்றத்தை காட்டுறோமோ அதான் திருப்பி காட்டுது நம்மளுக்கு. எனக்கு பார்க்க இது தப்பு இதாக இருக்கிற நம்ம எப்படி நம்ம கரெக்டாக இருக்கோமா பேசுறவே 1000 பேசிட்டு போறாங்க. எலும்பெல்லாம் நான் 7 பக்கம் பேசிட்டு போட்டுன்னு விட்டுரு நம்ம கரெக்டா எப்படி அடிக்கிறீங்க? எனக்கு சாதாரண பேசிட்டு பழமொழி அடிக்கிறீங்க, தத்துவமா சொல்றீங்க. அது அந்த பழமொழி சொல்லுங்க. எலும்பு இல்லாத நாக்கு எல்லாத்தையும் தான் பேசும். 7 பக்கமும் பேசும். ஓ அப்படி. அதை நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. பார்த்தோம்னா நம்ம முன்னேறி போக முடியாது. ஐயோ அவன் பேசிட்டானே நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்ம உட்காந்தே தான் இருக்க முடியும். நம்ம இப்போ ராதிகம்மா சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்து மேலே வர்றது எப்படின்னா அப்படிதான். நீ பேசுகிறக்கா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. என் பிள்ளை ஏம்மா போயிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டுச்சுங்க. 2வது மையம் 12வது படிக்கிறியா 2 பசங்க பொம்பளை பிள்ளை 2 பசங்க தான். எனக்கு குடும்பத்து வழியாக ரொம்ப சப்போர்ட் போயிட்டு வான்னு சொல்கிறது அதுக்கு போகாதுன்னு சொல்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. இந்த முந்தினத்து இந்த அப்பள சீனுக்குன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாமா சொல்கிறாங்க பண்ணிடலான்னு சொல்கிறேன்னு போகாமல் இருந்துடாத இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு நீ வாட்டில் இல்லை மாமா சொல்லிட்டேன் மாமா அவங்க தம்பிட்ட
அதெல்லாம் அவங்களே கூப்பிட்டு வந்து என்னை 5 மணிக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்ருக்காங்க மாமா, அதெல்லாம் நடிக்க வேணாலும் என்ன சொல்லலாமாம்மா அவங்க அப்படின்ட்டு போன்னு தான் சொல்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம பொண்டாட்டி எந்த இடத்துல எப்படி இருப்பா, இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறோட போய் சொல்லிடுவேன் அவர்கிட்ட, இப்படி இப்படி கேட்டாங்க இப்படி பேசுனேன் அப்படின்னும் போது அத வீடியோ இருக்கே, வீடியோ வந்தா பாத்து காட்டுறேன். இந்த வீடியோ வரக்குன்னா ஏன் வாய் அங்கே போயிடும். இப்போ அடுத்த சைடு வெளியில் போய் சொல்லிடுவேன். வீட்டுக்கார்ட்ட மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. ஏதாவது ஒன்று நடந்தாலும் எங்களுக்கு ஃபோன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நான் category. வந்து எதுவுமே வெளி சொல்ல மனசுல மாட்டேன். வச்சுக்க மாட்டேன். எதை வெளிப்படையா சொல்லிடுது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது அது எனக்கு ஒரு பேர் பெரிய வச்சா அமுக்குனி. அமுக்குனி. அமுக்கு நீ எதுவுமே அமுக்குனி. சொல்லாது. ஆமா. என்னங்க இது அமுக்கு நீ அமுக்குனின்னா அமுக்கு எல்லாத்தையும் அப்படின்னு அமுக்கு. அதாவது இப்ப நம்ம பேசுறோம்ல, அது டபக்குன்னு சொல்றோம்ல. டபக் டபக் ஏப்பா எல்லாத்துக்கும் அக்கா அக்கா explain வார்த்தை பண்ணா சொல்லி இருக்கீங்க, என்ன அது நல்லா இருக்கியா? டபக்கு அமுக்குனி, அப்புறம் 4 கிலோ 4 பம்பு. இல்ல, ஏழு பக்கம் நான் எலும்பில்லாத நாக்கு ஏழு பக்கம் ஏழு பேசும். திரும்பும். டப்பிங் போறப்ப அவங்க சொல்லிட்டாங்க இந்த நாளுக்கு டப்பிங். இந்த பிள்ளை சொல்ல அந்த பேர் எதுக்குன்னு கேளுங்க. இந்த பிள்ளைக்கு நான் வச்சது. அப்ப என்ன அமுக்கு நீ சொன்னேன்னா, நீ நான் நிரோஷா வந்து திரையில பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, நீ பார்த்துட்டியா என்ன சீன் என்ன போட்டு ஒரு சும்மா இருக்குமா, ஒரு வார்த்தை பேச நிப்பாட்டுமா, அப்படிலாம் கிடையாது. அக்கா அடிப்பா எக்ஸ்ட்ரா டெய்லி அடிப்பா. ஆத்தாடி ஆத்தா ஃபோன் எடுத்து பேசுச்சுன்னா, அக்கா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அக்கா சீனில் சூப்பராக இருந்துச்சுன்னா ஏன் அப்படியேன்னு சொல்லி நிறைய வார்த்தை இழுக்கும். நான் என்ன சொல்றேன், நான் பார்த்த சந்தோஷத்தை திரையில நீ போய் பார்க்கும்போது பாருங்கிற ஒரு வேறு நல்ல எண்ணத்துல தான், வேற எதுவுமே கிடையாது. நிறைய சந்தோஷம். ஓகே, திரளைய பாத்துக்கலாம். டப்பிங் போனேன் டப்பிங்ல தான் நம்ம வந்து வந்து மானிட்டர்ல கூட நின்று பார்க்கல, நம்ம வந்து நடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நடிச்சதோட இதை வந்து இதில் பார்க்கட்டும். இந்த அக்கா டப்பிங் ஸ்டுடியோ போனதே கிடையாது. என்ன முதலே சொல்லிடுச்சு, நான் டப்பிங் பண்ணது இல்லைப்பா, லைவ் சவுண்ட். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணுமா இல்லையா, நம்ம சொல்லிட்டு அது போயிடும். அதனால என்ன பண்ணேன், நான் அமைதியாயிட்டேன். அக்கா இல்லைக்கா நம்ம பொண்ணு சரி நீ போய் பண்ணிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒருத்தர் இருக்காரு, எங்கள் மேனேஜர் கார்த்திக் அண்ணே, அவர் எப்போ பார்த்தாலும் போட்டு விடுற வேலை தான். நிரோஸ் அக்கா வந்துட்டு போயிட்டாங்கன்ட்டாரு. பாத்துக்கிட்டு அதே மாதிரி செகண்ட் ஷெட்யூல் வரும்போது நான் என்ன பண்ணேன், நான் சொல்லவே இல்லை என்று சொல்லிட்டாங்க, நான் சொல்லலை. எதுவுமே நிரந்தரம் இல்லை. டவுக்கு நம்ம நிறையா படங்கள் பண்ணும்போது இந்த சீன் வரும்னு பார்த்து எப்பயுமே ப்ரோ என் பையன் நடிச்சது நான் முதல் ஒரு 60 ரூபா டிக்கெட் எடுத்து போய் பார்ப்பேன். பார்த்து மக்களோட மக்களா போய் உட்காந்துருவேன். பாத்து அப்புறமா 120 ரூபா டிக்கெட் வாங்கலாம். அது மற்றவங்களை கூட்டிட்டு வரணும்ல, ஆ, எல்லாத்துக்கும் நான் எனக்கு என்ன கம்பெனில தான் கொடுக்குறாங்க, நான் தான் போய் இனிமேல் கம்பெனி வந்து படம் போட்டு பார்க்கும்போது கொடுத்துருங்கன்னு சொல்லி விட்டுருங்க ப்ரோ. வேணாம் அதெல்லாம் வேணாம். ஏன் நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நியாயமா ஒரு சின்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதோ நம்ம பார்த்த வந்தவங்கன்னு கூட்டு போறேன். அதனால என்ன பண்ணிட்டேன், சரிக்கான்னு சொல்லி விட்டுட்டேன். இதை அவர் அப்படிதான் செகண்ட் ஷெட் வரும்போது இந்த பிள்ளை வந்து கேட்டுச்சு, ஏன்னா அவனுக்கு முன்னாடியே தெரியுமா, எனக்கு யாருக்கா சொன்னா அப்படியே வந்து கட்டிச்சொத்தை அவுக்குறாரு வச்சு கூட்டத்தில் கட்டிச்சோர் அவுக்காதீங்கன்னு சொல்லும்போது வந்து உட்காந்துட்டு, நிரோஸ் அக்காக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்ட்டாரு. ஏன்னு நீங்க வேற வச்சுட்டு இந்த அப்படி அப்ப முன்னாடியே அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது அக்கா. செகண்ட் ஷெட்யூல் வரப்போகுதுன்னு சொல்லி ஏதாவது நம்பர் மாதிரியே சொல்லுவா ப்ரோ இந்த பிள்ளை. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து கேட்கும். மழை சீன் பார்த்து அவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சீன். அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் ஷூட் போயிருக்கோம் அங்க. நாங்க எனக்கு நைட் ஷூட்னா அதுல செஞ்சு காமிக்கட்டுமா? அப்படின்னு இந்த பிள்ளை வந்து இல்ல இப்ப வந்துச்சு. இப்ப நாங்க ஷூட் முடிச்சிட்டு நாங்க ரொம்ப நேரம் வந்து ரெஸ்ட்ல தான் இருப்போம். எங்களுக்கு இந்த சீன்லாம் முடிச்சிட்டு வந்து இந்த சைடு உட்காந்துருப்போமா, ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொருத்தரும் டைரக்டர்ல இருந்து ஏடில இருந்து எல்லா பேரும் என்ன பண்றாங்கன்றத அப்படியே வந்து Live ஆ பண்ணிடுவா. வீடியோ எல்லாம் பண்ணிடுவா. நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணி இல்ல நான் என்ன சொன்னேன், திடுதுப்புல வந்துச்சு. இது எப்படின்னா சரி ஏதோ நார்மலா பாக்குற மாதிரி பாக்கணும், அதை விட்டு உண்மையாவே எப்படி வந்து பாக்கும் வானத்தை. ரெண்டாவது மழை படம்ல எனக்கு தெரியுமா என்னன்னு இல்ல சொல்லுங்க. இல்ல சும்மானாலுமே வேடிக்கை பார்ப்பல, எந்த என்னால இப்படி மழையெல்லாம் பெய்யுது இருக்காங்களா என்ன சீன். அப்பதான் நான் இப்ப பாக்குறேன். அவங்க இந்த அக்கா இப்ப அவங்க வந்து பெட்டியை கொளுத்தி அங்க வைப்பாங்க. நம்ம போய் என்ன பண்ணணும்னா எல்லா பேரும் மலையில நின்று சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணணும். இந்த அக்கா ஆர்வமா எங்களை நம்ம கூப்பிடல. பண்ணணும். மழை சீன் முடிஞ்சிருச்சு, பேக்கப்னு போயிட்டாங்க. அம்பிட்டு பேரும் என்னால கூப்பிடுவாங்க, என்ன சத்தியம் பண்ண உன இனிமேல் தான் கூப்பிடுவாங்க நில்லுன்ட்டு போயிட்டா. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் பெஸ்ஸாட்டுக்கு. என்னன்னாலும் நம்பர் மாதிரியே பேசிடுவா அந்த இடத்துல. என்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுவா, என்னாலும் நம்பிடுறேன்னு. எங்க விட பேச சொல்லுங்க, போக்காண்டு போயிடுவா. அதனால பேர் நான் வச்சிங்க. பேச மாட்டேன். கேள்வி கேட்கறவங்க தானங்க பேசணும். கேள்வி இப்ப நீங்க இந்த கேள்வி நான் இந்த இவர உட்காந்து பேச முடியும். நீங்க கேள்வி கேட்கறீங்க பேசுறேன். அதாவது ஒரு இந்த பிள்ளை என்னன்னா அமைதியா உட்காந்து பாக்கும். சரி இந்த நான் அப்படி கண்ணை காமிச்சு சிரிச்சிட்டு அதுவும் எப்படி ஒரு படம் இல்ல நம்ம இருக்கிற 40 உங்களுக்கு 32 32 நினைக்கிறேன். 32 32 பிள்ளை தெரியுற மாதிரி தான். அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயமா பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அப்போ முனிஷ்காந்த் அண்ணன் வருவாங்க, சிங்கம் உங்க வீட்டுக்காரர் இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் பண்ணில காட்டுவாங்களா? நான் இவ பண்ணி காட்டுவா அந்த நீங்க இடத்துல. தானே? ஆமா. அப்ப என்ன பண்ணும் இந்த பிள்ளை இது வாக்க ஏதாவது கொஞ்ச நேரம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மாடு தலையை செஞ்சு தலைவில யாரும் இல்லாத நேரத்துல தான் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் இருக்குல்ல டக்குன்னு செட்டு மாறுற சமயத்துல என்ன பண்ணிட்டோம், உள்ள போய் உட்காந்துட்டு வெளியே ரோட்டு மேலேயே. அப்ப அந்த ஊருக்காரங்க ஃபுல்லாக நான் உண்மையே சொன்னேன், காடுபட்டி கிராமத்து மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப என்னை வந்து அந்த ஊர்ல ஒரு பிள்ளையாவே அந்த வீட்டுக்கார முறமா தத்தே எடுத்துருச்சு. நிரோஜா பெத்ததாய் நமக்கு இருந்து இல்ல, பட் வந்து நீ ஆனா சாப்பிட்டு போடி அப்படினால காலையில் நிஜமாவே ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள நுழைவமா, காலைல அங்க 6:30 மணிக்கு வந்து வண்டி நிப்பாட்டி உள்ள வந்தமே, நிரோஜா வாமான்னு ஒரு பால் காப்பி, என்ன பசும்பால் காப்பி, அங்க ப்ரொடக்ஷன்ல வரக்கு முன்னாடி காப்பி, நண்டு பிடிச்சிட்டு வருவாங்க, கறி குழம்பு, என்ன குழம்புனாலும் முதல்ல வச்சுமா பிள்ளைய இவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செட்ல எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு
இவங்க தனியா இது அமுக்குனின்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் இங்க ஆகும். நாங்க 2 பேரும் சாப்பிட போயிருவோம். ஏங்க அமுக்கு எங்க அக்கா அமுக்கு காலைல பட்னியா ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடுறாங்க, இவங்க மட்டும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறாங்க. என்ன ஐயே, இது? எல்லாரும் தப்பா நான்வெஜ் மொச்சக்கொட்டை குழம்பு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு வருவேன். நான் வந்து நாம அங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கு போட முடியுமா? அந்த அம்மா எனக்கு தான் உங்களுக்கு. அப்புறம் நம்மளே சிவா அண்ணே பின்னாடி அக்கா வருவாரு, வாக்கா நடத்துங்க, அக்கா வாக்கான்னு உள்ள கூட்டு போறது. அக்கா நீங்க ஏம்ல நான் சாப்பிட வீட்டுக்கு உன்னை சாப்பிட கூப்பிடாம இருந்தேனா? வாக்கான்னு வருவாரு. நண்டு என்ன பண்ணுவேன் அந்த பையனை சிவா புடிச்சு அண்ணே வச்சிருவேன். வருவாரு, இந்த பிள்ளை நண்டு சூப் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு. நாங்க ஒரு அங்கிட்டு நீங்க இங்கிட்ட நடத்துங்க அப்படின்னு போயிருவாரு அண்ணே. வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த குட்டி நண்டு புடிச்சிட்டு வந்தான். அப்ப என்ன பண்ணேன், இந்த பக்கம் நண்டே சாப்பிட்டதுலன்னு சொல்லி சரி இவ்வளவு நண்டு இருக்கு கம்மா அவங்க பேசாம அடுத்த சமையல்லாம் பண்ணி செகண்ட் வைக்க. இந்த அக்காவும் கூட போய் வெங்காயம் உரிக்க தேங்காய் அரைக்கன்னு எல்லாம் பண்ணி ஸ்பாட்ல சமையல் நம்ம பண்ணி வேலை முடிக்கிறக்குள்ளேயும் அவங்க அங்க ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த இடம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வெங்காயம் உரிச்சுக்கிற என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கு. இவ என்ன அங்கதான் அப்படி இருக்காளா இல்ல இங்கதான் எப்படி இருக்காளா இல்ல வேற எங்கேயும் எப்படி இருக்காளா வேற மாதிரி திரியிறாளேன்னு நினைப்பு. இது உட்காந்து வெங்காயம் இப்படி பார்க்க முத்தக்கா மீன் அன்னைக்கு மீன் இதெல்லாம் சமைக்கும் போது இப்படி அந்த இப்ப பாக்குதுல இங்க பாக்குற அது சொல்லாம சொல்லிட்டு. ஆனா அந்த மக்கள் எல்லாருமே எங்களை நல்லபடியா பாத்துட்டாங்க. ஒரு வீட்டுல அந்த இன்னும் நம்ம பின்னாடி போய் தூங்குவோமே அந்த வீடுன்னா பாப்பம்மா பாப்பம்மா பாப்பாத்தி இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களை பத்தி சொல்லி காமிச்சிட்டே இருவோம். முனிஷா நம்ம மாதிரி அப்பதான் கேட்க வந்தேன். இப்போ உங்க வீட்டுக்கார் அவங்க ரியல் லைஃப் வீட்டுக்கார் பார்த்துருப்பீங்க. அவங்கள மாதிரி நீங்க எப்படியோ ஸ்டேஜ்லயும் நிறைய பண்ணி காட்டினீங்க. அப்படி வந்து யாருன்னா பார்த்துட்டு இவரை மாதிரி பண்ணி காட்டி சிரிச்சது உண்டா? இப்போ எஸ்கே அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படின்னு பேசி அவரை பத்தி பேசுறதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி நீங்க என்ன கலாச்சது உண்டா? ஆமா இது அவங்க வீட்டுக்காரவே அந்த இல்ல மேடம் மட்டும்தான். பண்ணுங்க. யாரு யாருன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இப்ப இவரை மாதிரி நான் பண்ண போறேன். நான் ஒருத்தரை பண்றேன். அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். இங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி ஒரு அண்ணன் இப்படி வருவார், கொடை பிடிச்சிட்டு வருவாரு. அவர் வந்து இப்படி வருவாரு. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது நம்மால் இப்படி வருவார். நம்மால்னு சொல்லிட்டேன். சரி ரைட்டு விடுங்க. நம்மால வருங்க அப்பா இப்படி வருவாரு. வணக்கம் சொன்னா அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க பாலா முதல்ல யாரு எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சுட்டு எங்க வீட்டுக்காரு அப்படியா? சிங்கமல்லி அண்ணன். சிங்கமல்லி அண்ணன். இவரு நம்ம முனீஷன் எப்படி வருவாருன்னா அப்படி வந்துருவாரு. வரும்போதே வருவாரு. பாலானே வந்து எப்பயுமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்தவங்க போறாங்க நீ யாரும் தெரியாது இருந்தாலும் ஒரு சிரிப்பு. நம்ம மதுரைக்காரங்க இல்லையா அப்படி சிரிக்கிறாரு. வாய் வாடகை இதெல்லாம் போட்டுறாதீங்க. இல்ல சரி வந்து என்ன பண்ணலாம், இவங்க ராதிகா மேம் பாத்திருக்கீங்களா? ராதிகா மேம் இப்படி பேசலான்ட்டீங்க. வேற யாருன்னா வந்து ஸ்பாட்ல வந்து பேசினது உண்டா? பேசினது இது பண்ணது பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஓ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி வணக்கம். இது நீங்கதான் இல்ல நீங்க இல்லையா? அவரு டாக்டர் அவரா? சைனீஸ். நோ 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 நல்லா கவனிங்க. நம்மளுக்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. டாக்டர் தம்பி போலி டாக்டர் வருவாரு. சைய கட்டுறாரு. நம்ம ஆளு மரியம் ஜார்ஜ் மரியம். வணக்கம் மேடம். எப்பயுமே எல்லாரும் ஜார்ஜ் மரியம் போல நடிச்சு காட்டிய நிரோஷா. ஐயோ அண்ணே இதெல்லாமே ஒன்லி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும், கற்பனை கதை, யாரையும் துன்படுத்துவதற்காக அல்ல, சும்மா காமெடிக்காக. வணக்கம் வணக்கம். மத்தவங்க வந்ததுமே நம்ம எங்க மாமா இவங்க வீட்டுக்கார் கை கொடுத்துருவாங்க, எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸோ நன்றி. ஏன்னா சத்தியமாக வந்து இவ்வளோ நேரம் கொடுத்து எவ்வளோ விஷயம் ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்க. கேமரா இருக்குன்றதை மறந்துட்டு நம்ம 4 பேருமே அவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் பண்ணணும், கண்டிப்பாக செய்யலையும் நீங்கள் நடிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. சிவகுமார் உங்களை யூஸ் பண்ணாருன்ற நம்பிக்கையும் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.